நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதில் இப்போ ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வந்திருக்கு, ஒரு ட்விஸ்ட் மாதிரி. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவினுடைய ஒரு முன்னணி ஹீரோயின் அப்படின்னே அவங்கள சொல்லலாம். ஒரு ஹோம்லி ஹீரோயின்னு அவங்கள சொல்லலாம். கவர்ச்சி எதுவுமே அவங்க காட்டாமல் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரம் தான் அவங்க ஏற்றுக்கிட்டு அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இது மாதிரி அப்பவே முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய இவங்களோடலாம் அவங்க பேர் ஆகி நடிச்சிருக்கிறாங்கன்றதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ தெலுங்குல இவங்க ஒரு ஜொலிக்கிற ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஜெகபதி பாபு, அப்புறம் வெங்கடேஷ் இவங்க கூடலாம் நிறைய டாக் போய்கிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கக்கூடிய ரகு அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு வருஷம் கூட முழுசா நீடிக்கல. ஏன்னா அதுக்கு காரணம் பாஜக அப்படின்னே சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவங்க பிரச்சாரம் பண்ண போனாங்க 2004 அந்த டைம்ல. அப்படி அவங்க போனப்பதான் அந்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல அவங்களுடைய சகோதரர் அமர்நாத் அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கீதா கிருஷ்ணன் அவங்க இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதோட இல்லாம குஜராத்துக்கு நீ போக வேண்டாம், இப்ப இங்க நீங்க தெலுங்கானாலே இங்கே இருந்துக்கோ, குஜராத் பக்கம்லாம் நீ போக வேண்டாம் பிரச்சாரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கல. ஏன்னா அப்போதைக்கு பாஜக இருக்கக்கூடிய தலைவர் வித்யாசாகர் ராவ் அவங்க நான் 2 லட்சம் தர்றேன், நீங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால அவங்க போனாங்க. ஸோ 2 லட்சத்தினால இவங்களுடைய உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான தகவலை கீதா கிருஷ்ணா அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. இப்ப சௌந்தர்யா அவங்கள நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய அண்ணி, நம்மளுடைய அத்தை, இது மாதிரி ஃபேஸ் கட் அவங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் நம்ம வீட்டுல அவங்க ஒரு உறுப்பினர் அது மாதிரி தான் அவங்களுடைய தோற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க அம்மன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்பவே அப்பாவியா எல்லாருமே நம்புற கேரக்டர்ல அவங்க இருப்பாங்க. அந்த பாப்பாவை கூட நான் பொட்டு வச்சு கூப்பிட்டாதான் நீ வரணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப்புக்கு அந்த பாப்பாவையே, அதாவது சாமி அப்படின்னு தெரியாம அவங்க அனுப்பிடுவாங்க. கடைசியா அந்த சாமி கிட்ட அவங்க போய் வேண்டும் போது அன்னைக்கு நம்ம கூட இருந்தது சாமி தான் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அப்பாவியா வேண்டுவாங்க. கல் நெஞ்சையும் கரையக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அந்த படத்துல அப்படின்னே சொல்லலாம். ஸோ காதலா காதலா இந்த படத்துல ஃபுல்லாவே இது காமெடி மூவி தான். இவங்களும் இவங்களுடைய ரோலை ரொம்பவே கச்சிதமா பண்ணியிருப்பாங்க. ஸோ ரஜினி சார் கூட இவங்களை ஒரு சாத்வீகம் அது மாதிரி சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு குடும்ப பாங்கான பெண்மை மட்டும் இல்லாம ஒரு அமைதியான, ரொம்பவே அவங்க கேரக்டரே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். அவங்கள பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். பாம்பையே கையில பிடிக்கிறவர் படையப்பா, அவ்வளோ பெரிய மாட்டையே அடக்கிறவர், 10 பேர் வந்தாலும் அந்த இடத்துல பாஞ்சு அடிக்கிறவர் படையப்பா. ஆனா சௌந்தர்யா மேம் அவங்கள்ட்ட மட்டும் அவரால் பேச முடியாது, அப்படியே பயந்து நடுங்குவாங்க. ஏன்னா அதுதான் காதல் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கேப்டன் சார் கூட சொக்க தங்கம், தவசி இது மாதிரி படங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த படங்களுமே நம்ம பார்த்தோம்னா பெருசா கவர்ச்சியெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நின்று பேசும் அப்படின்னே சொல்லலாம். டான்ஸ் கூட ரசிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இப்போ சிவாஜி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா அவங்க படத்தினுடைய காட்சிகள்லாம் ஆஃப் சாரி இதெல்லாம் கட்டிட்டு அடக்க உடக்கமாக இருப்பாங்க. ஆனால் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படின்னே இருக்கும். ஆனால் சௌந்தர்யா இவங்களுடைய மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அதிகபட்சம் பாட்டுலையும் இருப்பாங்க. நதியா மேடம் சொல்லலாம் கவர்ச்சி காட்டாம தமிழ் சினிமாவில் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ நதியா மேமை தொடர்ந்து சௌந்தர்யா இவங்களோடய நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் கவர்ச்சி காட்டாம தமிழ் சினிமாவில் இவங்க ஜொலிச்சாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கும் அவங்க இருந்திருந்தா கூட அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஏஜ், அந்த செட்டு தானே இவங்களும். ஸோ இன்னைக்கு இவங்க இருந்திருந்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு அம்மா கேரக்டரோ இல்லை ஒரு அக்கா கேரக்டரோ இது மாதிரி இவங்களும் ஒரு மூவியில் கலக்கியிருப்பாங்க. தமிழ் சினிமாவுக்கு இவங்க நிறைய அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். இதையத்தான் கீதா கிருஷ்ணன் அவங்களும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 2 லட்சம் பணத்துக்காக இவங்க பிஜேபி சார்பாக பரப்புரை பண்ண போனப்பதான், அந்த பிரச்சாரம் பண்ண போனப்பதான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்து அவங்களுடைய உயிர் போயிடுச்சு. அந்த விபத்துல அவங்களுடைய சகோதரர் அமர்நாத் அவங்களுமே இறந்துட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில் கூட அவங்களுக்கு இப்ப எப்படி தெலுங்கானால ஆந்திரால ஜெகதீஷ் பாபு அப்புறம் வெங்கடேஷ் இவங்களோட வச்சு பேசினாங்க இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட ஒரு தலைவர் தான், அரசியல் தலைவர் தான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக் போணுச்சு. இவங்களுக்கு எதிராக விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அது பெரிதாக பேசப்படலை. அதற்கு அவங்க உயிரோட இல்லை. ஸோ 2004 அப்போ இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வித்யாசாகர் ராவ் அவர் பேச்சை கேட்காம இல்லைங்க நான் பிரச்சாரத்துக்குலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்காது. நமக்குமே அவங்க ஒரு நல்ல மூவிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்
சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே தான் கீதா கிருஷ்ணா அவங்களும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் 2 லட்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய உயிர் வந்து போயிடுச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க வந்து கேட்கல. தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ அரசியல் பக்கம் போக வேண்டாம், முக்கியமாக குஜராத்துக்கு போக வேண்டாம், பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நான் சொன்னேன். அவங்க வந்து கேட்கல. ஏன்னா அவங்க வந்து மேக்கப் போடாமலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு கண்மை வச்சாலே போதும் அவங்களுக்கு. பெருசாக அவங்க அந்த ஒப்பனைகள்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க. மேக்கப் போடலைன்னா கூட அவங்களுடைய அந்த அழகு அப்படின்றது வெளிப்படும். ஒரு திறமையான கலைஞர்னே நம்ம வந்து அவங்கள சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோம்னா போதும், அதை பார்த்துட்டு ஸ்பாட்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம பெருசாக அவங்களுக்கு டீச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கீதா கிருஷ்ணா அவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு 2004 அவங்க சொன்ன மாதிரி தான், ஒருவேளை அவங்க பிரச்சாரத்துக்கு போகாமல் அந்த ஹெலிகாப்டரில் ஏறாமல் இருந்திருந்தா அவங்களும் சரி, அவங்களுடைய சகோதரர் அமர்நாத் அவங்களும் சரி, 2 பேருமே இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. தமிழ் சினிமாவில், அதுக்கப்புறம் தமிழ் சீரியலில் கூட அவங்க வந்து களமிறங்கி இருக்கலாம். எவ்வளோ அவார்ட்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருக்கும். ஸோ நிறைய தேசிய விருதுகள், இது மாதிரி நிறைய விருது அவங்க வாங்கியிருக்கலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல மூவி அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஸோ இன்னைக்குமே வந்து பொன்னுமணி அப்படின்ற படத்தை பார்த்தோம்னா இவங்களோட ஞாபகம் அதில் வரும். அதில் ரொம்பவே குறும்பா சுட்டித்தனமாக அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு மனநிலை பிறந்த மாதிரி நடிச்சு இருந்தாலும் கார்த்திக் பிளஸ் சௌந்தர்யா இவங்களுடைய ஜோடி வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இன்ன வரைக்குமே கிராமத்து சைடு பாட்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய பாட்டு வரும் இல்லையா, அதுல நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அப்படின்ற சாங் எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். நீங்க ஏதாவது மினி பஸ்ல ஏறினீங்கன்னா கூட இந்த பாட்டு கண்டிப்பா வந்து போகும். அதுல அவங்க உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு நவரச நாயகன் கார்த்திக் சார் அவங்க மேல வருவாங்க இல்லையா, அந்த பாட்டே ஒரு காவியமா இருக்கும். அந்த பாட்டுல இருக்கக்கூடிய லிரிக்ஸ், அந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே நெஞ்சை கீறி போற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம பஸ்ல ஒரு ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டா வச்சுங்களா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த பிளேலிஸ்ட்ல இந்த நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா இந்த சாங் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஃபர்ஸ்டா வரும். இந்த பாட்டு போட்டா நல்லா இருக்குமே, இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடிப்புல மட்டும் இல்லாம டான்ஸ்லயுமே இவங்க வந்து கலக்கியிருப்பாங்க. ஸோ படமா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் எதுலையுமே அவங்க வந்து பெருசா கவர்ச்சின்னு ஒன்று வந்து காட்டல. ஒரு ஹோம்லி ஃபிகர், ஒரு ஹோம்லியா தான் இருந்து தமிழ் ஆடியன்ஸை அவங்க பக்கம் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்ட விஷயமா 2004 இப்படி ஒரு ஹெலிகாப்டர் சம்பவம் நடந்துடுச்சு. அதனால இன்னைக்கு சௌந்தர்யா மேடம் நம்மளோட இல்லை. இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு தரமான மூவிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கீதா கிருஷ்ணா அவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சினிமாவை பற்றியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா மேம் நடித்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அவங்க பாட்டுலையும் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.